சரி, நான் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுல என்னங்க தப்பு இருக்கு? ஓகே, உங்களுக்கு என்னங்க குறை? அறிவு இல்லையா? அழகு இல்லையா? திறமைதான் இல்லையா? என் அப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறாருன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இதுக்கு மேல ஒரு குடும்பத்துக்காக ஒரு மருமக என்ன பண்ணிட முடியும்? என் அப்பா வீட்டுக்கு வெளியில பண்ற அரசியலை வீட்டுக்குள்ளேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் நான் பொறுமையா இருந்தேன்னு வைங்களேன், நான் உங்களை இழந்துருவேன். வேண்டாம், இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். நீங்களும் நானும் வேற வேற இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? மேடம், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் மேடம். என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க மேடம். என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என் அப்பா ஜெயிச்சிட கூடாது மேடம். ஆமா மேடம், நாளையில இருந்து நீங்க வீட்டை விட்டு போய் ஓட்டு கேட்க போகாதீங்க. வேணும்னா யாரும் அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேன்வாஸ் பண்ணலாம். அவரை ஜெயிக்க விடக்கூடாது. சரி விடுங்க, காலையில பாத்துக்கலாம். மேடம், நான் ஒன்னும் குடிச்சிட்டு போதையெல்லாம் உளரல மேடம். நான் ரொம்பவே சீரியஸா மனம் வருந்தி பேசிட்டு இருக்கேன். நான் என் அப்பா ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். எவ்வளவு ஃப்ராடு வேலை பார்த்திருக்கேன்னு தெரியுமா? ஆனா இப்போ என்னையே இப்படி யோசிக்க வச்சிட்டாரு. மேடம், அவர் ஜெயிச்சா உங்களுக்கு ஆபத்துனா அவருக்கு அந்த வெற்றியே கிடைக்க கூடாது மேடம். எனக்காக நீங்க இந்த உதவி மட்டும் பண்ணுங்க. நாளையில இருந்து நீங்க வீட்டை விட்டு ஓட்டு கேட்க போக வேண்டாம். சரி, நீங்க போங்க, போய் தூங்குங்க. ப்ராமிஸ்? நம்மளோட பலம் என்னன்னு அவங்களுக்கு நிரூபிச்சு ஆகணும். நாம இல்லைன்னா அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரி. சரி மேடம், நான் ரூமுக்கு போறேன். மேடம் எங்க போனாங்க? சரி, கால் பண்ணி பாப்போம். போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. டைம் என்னாச்சு? ஓ, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? எலெக்ஷன் ரிசல்ட்டை டிசைட் பண்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் நாம பப்ளிக்கு கொடுக்கிற பணம் தான். அதை கரெக்டா எல்லார்கிட்டயும் கொண்டு போய் பைசல் பண்ணணும். இதை கரெக்டா செஞ்சாதான் நாம ஜெயிக்க முடியும். உங்க மாமனாரு எவ்வளவு பணம் கொடுக்கறாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதை விட நாம 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே ஜெயிச்சிடலாம்க்கா. அத மட்டும் நீங்க உங்க வீட்டுல தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்றீங்களா? அது என்னோட கடமை திவ்யா. ஆனாலும் நான் விசாரிச்ச வரைக்கும் என் மாமனாரை விட உனக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு. பணமும் அவங்கள விட கொஞ்சம் அதிகமா கொடுத்தாலே கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவ. இன்னொரு முக்கியமான விஷயம். ஐயா இருங்க, ஸ்வீட் சாப்பிட்டு போங்க. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இந்தாங்க ஐயா, இந்தாங்க. சரி வாங்க. இந்தாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு, தலைவர் போன் பண்றாரு.
தலைவரே வணக்கம். சொல்லுங்க தலைவரே. ரொம்ப சந்தோஷம் தலைவரே. தலைவரே அப்படியே செஞ்சிருவோம். சரி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தானே. சரிங்க சரிங்க தலைவரே, ரொம்ப சந்தோஷம். சரிங்க. என்னங்க என்னாச்சு? என்ன சொன்னாரு? என்னாச்சா? தலைவர் தான் மந்திரி பதவி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாரு. சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே. ஐயோ, ரொம்ப சந்தோஷங்க. இப்பதாங்க கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இல்லையா பின்ன? மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. ஆனா இதெல்லாம் பத்தாது ஈஸ்வரமூர்த்தி. அடுத்தடுத்து நீ பெரிய போஸ்டிங் எல்லாம் போகணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தானம்மா. வந்துருவோம். பாத்தியா, துளசிக்கு ஒரு நன்றி கூட சொல்லல. அப்பா ஏன் தான் இப்படி இருக்காரு? ஜெயிச்ச உடனே துளசியை வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்னாரு. ஒருவேளை உண்மையாவே அனுப்பிடுவாரோ